2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கு. குறிப்பா கூட்டணி கணக்குகள் அதிதீவிரமா பேசப்பட்டும் வருது. இதுல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு எப்போ தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படும்ன்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டு வந்துச்சு. இந்த நிலையில இப்போ திமுக தலைமை 7 பேர் கொண்ட குழுவை தொகுதி பங்கீடு தொடர்பா கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சிருக்காங்க. இதுல யாருக்கு எவ்வளவு தொகுதி வழங்கப்படும்ன்ற எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்தவரை 2021 இருந்த அதே கூட்டணி இப்ப வரையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம கட்சி தொடங்கியதிலிருந்து தேமுதிகவும் முதல் முறையா இப்போ திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அதே போல கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்திருக்காங்க. இதனால புதுசா கூட்டணியில சேர்ந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்ற கேள்வியும், ஏற்கனவே உள்ள கட்சிகளின் பங்கு குறையுமா என்ற விவாதமும் திமுக கூட்டணியில எழுந்திருக்கு. குறிப்பா இந்த முறை ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, இரட்டை இலக்கத்துல தொகுதி வேணும்னு கூட்டணி கட்சிகள் அண்மை காலமா வலியுறுத்திட்டு வந்தாங்க. இதனால கூட்டணிக்குள்ள சில சலசலப்பு கூட வந்துச்சு. இந்த நிலையில தான் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான உத்தேச பட்டியல் ஒன்று வெளியாகியிருக்கு. அதன்படி பார்த்தா திமுக உதயசூரியன் சின்னத்துல 176 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும், அதுல திமுகவினர் 160 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது. மீதமுள்ள 16 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதுல காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்படும், ஒரு எம்பி சீட் ஒதுக்கப்படலானோ தகவல் வெளியாகியிருக்கு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 எம்எல்ஏ சீட்டுகளும் ஒரு எம்பி சீட்டும் கேட்டு பேசப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இதுல முக்கியமா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, சமீபத்தில் திமுகவில் இணைஞ்ச தேமுதிக 6 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 2021 இருந்து கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் கட்சிக்கு 6 சீட்டுகளும், சிபிஐ கட்சிக்கு 6 சீட்டுகளும் வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 சீட்டுகளும் ஒதுக்கப்படலானும் தகவல் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையத்திற்கு 2 சீட்டுகள் ஒதுக்கப்படலானும் சொல்லப்படுது. அதே போல கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், ஆதி தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம் போன்ற கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இப்போ வெளியாகி இருக்க இந்த தகவல் வெறும் உத்தேச பட்டியல் தான் சொல்லப்படுது. ஒருவேளை இதே பட்டியல் மாதிரி தொகுதி பங்கீடு பிரிக்கப்பட்டா ஏற்கனவே கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தொகுதி எண்ணிக்கை குறையுமா, இல்ல புதிய கட்சிகளின் வருகை கூட்டணியை சமநிலையே மாற்றுமா என்ற கேள்விகள் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில எழுந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த தொகுதி பங்கீடு முழு விவரமும் இன்னும் சில நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது. அதனால திமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள யாருக்கு எவ்வளவு தொகுதி, புதுசா சேர்ந்திருக்க கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வழங்கப்படுறதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.